நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஷ் அவுட் தமிழ் யூடியூப் சேனல் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஏர்ட்ராப்பை யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 100% ட்ரஸ்டடான ஒரு ஏர்ட்ராப். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் பைபாஸ் ரெஃபர் பண்ணுவீங்களோ இல்லைனா ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவீங்களோ அது மாதிரி வந்து டோக்கன்ஸை இன்ஸ்டண்ட்டாக உங்களால் கிளைம் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க முடியும். பிளெனா அப்படின்ற டோக்கனை ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் உங்களோட பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். எனக்கு வந்து ஒரு 15 டோக்கன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது சாதாரண ப்ராஜெக்ட் வந்து கிடையாது. ஓவரால் எல்லா பிளாக் செயினையும் சேர்த்து வச்சு ரன் ஆகக்கூடிய ஒரு வேலட் சிஸ்டம். வேலட் அப்படின்றதுனால இவங்களுக்கு ஃபீஸ் இடையில வந்து கமிஷன்ஸ் நிறையா வந்து வரும். அதை வச்சு நம்மளுக்கு வந்து ரிவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பெஸ்ட்டான ஏர்ட்ராப்னே வந்து சொல்லுவேன். 15 டோக்கன்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கம்மியாக கொடுக்குற டோக்கனுக்கு வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறையா வேலட்டில் நீங்கள் அந்த டோக்கன்ஸை வந்து கிளைம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு செம்ம ப்ராஃபிட் வந்து இதில் பார்க்கலாம். மினிமம் வந்து ஒரு 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட்டாவது கிரியேட் பண்ணுங்கள். உங்கள்ட்ட எத்தனை மொபைல் இருக்கோ அத்தனை மொபைலையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபேக் ரெஃபர்ஸும் பண்ணுங்கள். ஏன்னா அதில் வந்து டோக்கன்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்டாக நம்மளுக்கு வந்து கிளைம் ஆகிடுது. சரிங்களா, பிளாக் செயினில் என்ட்ரு ஆகலை, பட் வந்து கிளைம் ஆகிடுது. இதை வச்சு ஒரு செம்ம ப்ராஃபிட் வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, இந்த டோக்கனை எப்படி வந்து இப்போ கெட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஷ் அவுட் தமிழ் டெலிகிராம் சேனலில் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெலிகிராம் சேனலில் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்ட்ராப்போட லிங்க் நான் டெலிகிராம் சேனலில் தான் கொடுப்பேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம டெலிகிராம் சேனல் கூட்டிகிட்டு வந்து இந்த போஸ்ட் உங்களுக்கு நம்ம வீடியோ தமிழில் வச்சு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா, இதிலே இருந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல சைன் அப் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு 15 பிளேனாவும் ஒரு ரெஃபருக்கு 15 பிளேனாவும் வந்து கிடைக்குது. இதை நீங்கள் எப்படி வந்து பிளெனா தான் கிடைக்கும். இது பெல்னான்னு போட்டிருக்கு. சரி, ஓகே, நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபார் யூஸருக்கு இந்த ரெஃபர் கோடை போட்டால் தான் நம்மளுக்கு வந்து மஸ்ட் வந்து கிடைக்கும். அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் போடாமல் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 15 டோக்கன் வந்து கிளைம் பண்ணவும் முடியாது. சரி, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரெஃபரல் லிங்க்கை ஜஸ்ட் அப்படியே ஒரு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோன்னே டேரெக்டாக உங்களை டேரெக்டாக உங்களை வந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். ப்ளே ஸ்டோரில் ஆப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இதில் கிரியேட் நியூ வேலெட், அதாவது கிரியேட் வேலெட் அப்படின்றத கொடுத்து ஒரு வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ரெஃபரல் கோட் அப்படின்ற மாதிரி கேட்கும். கண்டிப்பாக ரெஃபரல் கோடு வந்து போட்டே ஆகணும். அதை நீங்கள் எடுக்கிறதுக்கு டெலிகிராம் சேனலில் நான் அந்த இடத்துல கொடுத்துருந்தேன் இல்லையா ஒரு கோடு. இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே இது வந்து காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பாஸ்வேர்டு தான் கேட்கும். சொன்னேன் இல்லையா, அந்த கோடை வந்து கரெக்டாக 2 டைம் சேம் கோடை வந்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அலோவ் பட்டன் வந்து கேட்கும். அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணுற மாதிரி வந்து காமிக்கும். அப்படி இல்லைனா டோன்ட் அலோவ் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அளவு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த டோக்கன் 15 டோக்கன் நம்மளுக்கு வச்சு சைன் அப் பண்ணுறது மூலிமா கிடைக்கும்ல, அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ரெஃபரல் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்துருக்கு. இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரெஃபர் நவ் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் வந்து கேட்குது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டாஸ்க் அப்படின்ற ஒரு பட்டனும் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஷோ ஆகலைனாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டாஸ்க் அப்படின்ற ஒரு பட்டன் ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகலைன்னா நீங்கள் இந்த டாஸ்க்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அப்போ எல்லாம் ஷோ ஆகும். சரி, ஓகே, நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமே நான் சொன்னதை வந்து ட்ரை பண்ணலாம். என்ன சொல்ல போகிறேன், ஜஸ்ட் வேலெட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். வேலெட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட வேலெட் அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். என்னோட யூசர் நேம் போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் அட்ரஸ் ஷோ ஆகுது. இந்த அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு இந்த வேலெட்டுக்கு நம்ம மினிமம் 0.1 மெட்டிக் நம்ம வந்து இந்த வேலெட்டுக்கு சென்ட் பண்ணணும். அப்படி சென்ட் பண்ணால் தான் இந்த டாஸ்க் வந்து நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள்கிட்ட மெட்டிக் இல்லை அப்படின்னா நீங்கள் கோவாக்கா வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோவாக்கா வெப்சைட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு COVACA.xyz அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். COVACA.xyz ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு வெப்சைட் வரும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இப்போ இதுக்குள்ளே வந்து பாலிகான் மெட்டிக் தான் நான் வந்து பை பண்ண போகிறேன். அப்படிங்கையில் இந்த இடத்துல கெட் மெட்டிக் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பேக் அப்படின்ட்டு இருக்குது. மினிமம் வந்து நம்ம ஒரு 59 ரூபாய்க்கு வந்து வாங்கினோம்னாலே போதும். ரொம்ப அதிகமான தேவையில்லை. ஸோ 59 ரூபா பேக் வாங்கிட்டு இந்த இடத்துல உங்களோட நேமு, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டிக்கோட அட்ரஸ் நம்ம காப்பி பண்ணாலும் அந்த வேலெட்டில் அந்த அட்ரஸ் இந்த இடத்துல போட்டுட்டு உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை போட்டு பேமெண்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடின்னு கேட்கும். மேலே வந்து பேமெண்ட்டுக்கு பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல வந்து ஃபோன்பேவோ பேடிஎம்மோ எதில் இருந்து வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அங்கே என்ன சூஸ் பண்ணீங்க, 59 ரூபா சூஸ் பண்ணிங்களா, 59 ரூபாய் பே பண்ணிவிட்டு அதில் டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். அப்படி இல்லைனா யூடிஆர்னு ஒரு நம்பர் இருக்கும். அதை கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டிங்கிட்டு ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னா வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்கள் வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிரும். அப்படியே ரிசீவ் ஆகலைன்னா கீழேயே வந்து வாட்ஸ்அப் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்க முடியும்.
என்னோட சஜஷன் என்னன்னா, டைரக்ட்டா இந்த வேலெட்டுக்கு சென்ட் பண்ணிறாம, எப்பவுமே நீங்க வந்து சில டாஸ்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு வேலெட் வந்து வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த வேலெட்ல வந்து மெட்டிக் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஏர்ட்ராப் வந்தாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இப்போ வாங்குற மெட்டிக் வந்து கூட தான் வரும். அந்த மெட்டிக்கை வச்சு 4, 5 அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் இதே டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி ஓகே. இப்போ மெட்டிக் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சென்டரில். இந்த இடத்துக்கு வந்துருங்க. இந்த இடத்துல மேலே வந்து மெட்டிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஏதாவது யூஎஸ்டிடின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஎஸ்டிடி தான் சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 0.1 என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மேட்ச் கூட கொடுத்துடலாம். மேட்ச் கொடுத்துட்டு யூஎஸ்டிடிக்கு ஸ்வாப் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஸ்வாப் பட்டன் கேட்கும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஸ்வாப்னு கேட்கும். அப்புறம் சென்டிங் டிரான்சாக்ஷன் டு பிளாக் செயின் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் ஆகும். அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு லோடிங் ஆனதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ரெஃபரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கிளைம் வெரிஃபை அண்ட் கிளைம் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணின உடனே உங்களுக்கு 15 டோக்கன் வந்து ரிசீவ் ஆகிரும். ரிசீவ் ஆன டோக்கனை நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல மேலே வந்து பாயிண்ட்ஸ் இருக்கா, இந்த இடத்துல பிளெனா டோக்கன்ஸ்ன்றது காமிக்குது. இந்த ஏர்ட்ராப் வந்து எப்போ எண்ட் ஆகுது, எப்போ வந்து இந்த டோக்கன் வேலெட்டில் ரிசீவ் ஆகும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் அவங்க இன்ன வரைக்கும் மென்ஷன் பண்ணி சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக இந்த டோக்கன் அப்படியே நம்ம வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிரும். இதை நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு மூவ் பண்ணி செல் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா என்கிட்டயே கூட நீங்கள் இந்தியன் ருபீஸாக வந்து செல் பண்ணிக்க முடியும். ஒரு 100% ட்ரஸ்டடான ஒரு ஏர்ட்ராப். யாருமே வந்து மிஸ் பண்ணிட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2, 3 அக்கௌண்ட்டில் வந்து கண்டினியூவாக வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப் உங்களை சந்திக்கிறேன். பை பாய். கோவாக்காவோட லிங்க்கு கீழே இருக்குது. நீங்கள் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம்.